வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். உக்ரைன் ரஷ்யா சமாதான முன்னெடுப்புகளில் டொனால்ட் ட்ரம்பின் தலையீடுகள் குறித்து கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் உக்ரைனில் போர் குறித்து அவசர உச்சி மாநாடு ஒன்றை கூட்ட உள்ளனர். பாரிஸில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படும் பிரிட்டிஷ் பிரதமர் சேர் கெய்ர் ஸ்டாமர், இது நமது தேசிய பாதுகாப்புக்கு ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை வரும் தருணம் என்றும் நேட்டோவில் ஐரோப்பா அதிக பங்கு வகிக்க வேண்டும் என்பது தெளிவாக உள்ளது என்றும் கூறினார். நேட்டோவில் அமெரிக்காவின் குரல் உரத்து ஒலிப்பதும் அந்த குரல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் குரலாக இருப்பதையும் ஐரோப்பிய தலைவர்கள் ரசிக்கவில்லை. உக்ரைனுக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் உக்ரைன் ரஷ்யா சமாதான பேச்சுக்கள் தொடர்பாக ஐரோப்பிய தலைவர்களுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்றும், ஆனால் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எந்த பேச்சுவார்த்தையிலும் ஐரோப்பிய தலைவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று கூறியதை அடுத்து இது வந்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்தில் அமெரிக்காவுடன் ஐரோப்பிய தலைவர்கள் மிக தெளிவாக முரண்படுகிறார்கள். வெள்ளை மாளிகையின் மூத்த பிரமுகர்கள் வரும் நாட்களில் சவுதி அரேபியாவில் ரஷ்யா மற்றும் உக்ரைனிய பேச்சுவார்த்தையாளர்களை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நட்பு நாடுகள் பேச்சுவார்த்தைகளில் ஏன் கலந்து கொள்ள அழைக்கப்பட மாட்டார்கள் என்ற கேள்விக்கு ட்ரம்பின் சிறப்பு தூதர் கீத் கெல்லாக், முன்பு நடந்த பேச்சுவார்த்தைகளில் பல தரப்புகள் ஈடுபட்டுள்ளதால் அவை தோல்வியடைந்ததாக கூறினார். இது கரும்பலகையில் சுண்ணாம்பு போல் தெளிவாக இருக்கலாம், அல்லது சிறிது சர்வாதிகாரம் போன்ற தோற்றம் சிலருக்கு இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு மிகவும் நேர்மையான ஒன்றை சொல்லுகிறேன் என்று அவர் கூறினார். உக்ரைனின் அமைதிக்காக ஒரு ஐக்கிய அணுகுமுறையை உறுதி செய்வதற்காக அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஒரே கோட்டில் கொண்டு வருவதில் பிரிட்டிஷ் பிரதமர் தனது பங்கை காண்கிறார். இம்மாத இறுதியில் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை சந்திக்கும் போது ஐரோப்பிய தலைவர்களின் கருத்துக்கள் குறித்து பிரிட்டிஷ் பிரதமர் விவாதிப்பார். அதே நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக ட்ரம்பின் நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்வார். பிரிட்டிஷ் பிரதமர் வாஷிங்டனில் இருந்து திரும்பிய பின்னர் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் ஐரோப்பிய தலைவர்களின் மற்றொரு சந்திப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சந்திப்பின் போது உக்ரைன் விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகளின் பங்களிப்பு என்னவாக இருக்கும் என்பது முடிவு செய்யப்படும். பிரிட்டிஷ் பிரதமர் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஒன்றாக வைத்திருப்பதை உறுதி செய்ய பிரிட்டன் முயற்சி செய்யும் என்று கூறினார். வெளி எதிரிகளிடமிருந்து திசை திருப்ப செய்யப்படும் எந்த முயற்சியும் மேற்கத்திய நாடுகளின் கூட்டணியில் எந்த பிளவுகளையும் அனுமதிக்க முடியாது என்று கூறினார். வெளி எதிரி என்று அவர் குறிப்பிட்டது ரஷ்யாவை என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைய உலகின் யதார்த்தம் மற்றும் ரஷ்யாவிடமிருந்து நாம் ஐரோப்பியர்கள் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல் ஆகியவற்றுடன் நாம் ஈடுபடும் நமது தேசிய பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் காரணமாக இது ஒரு மிக முக்கிய தருணம் என்று அவர் கூறினார். பிரிட்டிஷ் பிரதமர் மேலும் தெரிவித்த போது, உக்ரைனின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் ரஷ்யாவிடமிருந்து நாம் எதிர்கொள்ளும் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கும் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றும் போது நேட்டோவில் ஐரோப்பா அதிக பங்கு வகிக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது என்று கூறினார். போலந்து வெளியுறவு அமைச்சர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி கூறிய போது, பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஐரோப்பிய தலைவர்களின் உச்சி மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் என்றார். ஆனால் அது இன்னமும் பிரெஞ்சு ஜனாதிபதியால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. சிகோர்ஸ்கி மேலும் கூறிய போது, ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு செயல்பாட்டு முறையை கொண்டுள்ளார். ரஷ்யர்கள் அதை போரின் நடுவே உளவு பார்த்தல் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் என்ன நடக்கிறது என்பதை உன்னிப்பாக பார்க்கிறீர்கள், பின்னர் உங்கள் நிலைப்பாட்டை முறையான தந்திரங்களை மாற்றுகிறீர்கள். இப்படித்தான் ஐரோப்பிய நாடுகளான நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றார். முன்னதாக சனிக்கிழமை ட்ரம்பின் தலைமையிலான அமெரிக்கா இனி ஐரோப்பிய கண்டத்தின் உதவிக்கு வராது என்ற சாத்தியத்தின் மத்தியில் ஐரோப்பாவின் இராணுவம் என்ற கூட்டு இராணுவத்தை உருவாக்க உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அழைப்பு விடுத்தார். மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் பேசியவர் நிகழ்ச்சியில் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸின் உரை ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பழைய உறவு முடிவுக்கு வருவதை தெளிவாக காட்டுகிறது. ஐரோப்பிய நாடுகள் அதை சரி செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தியது என்றார். ஆனால் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்க ஒப்புக்கொண்டதை அடுத்து, எங்கள் தலையீடு இல்லாமல் எங்களின் முதுகுக்கு பின்னால் செய்யப்படும் ஒப்பந்தங்களை உக்ரைன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் செலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க ஜனாதிபதி இந்த வார தொடக்கத்தில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் தொலைபேசியில் நீண்ட உரையாடல் நடத்தியதாகவும், உக்ரைனில் அபத்தமான போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் உடனடியாக தொடங்கும் என்றும் அறிவித்தார். ட்ரம்ப் தனது திட்டத்தை செலன்ஸ்கிக்கு தெரிவித்தார். அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் ட்ரம்ப் மற்றும் புட்டினிடையே நடந்த தொலைபேசி உரையாடலின் பின் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சருடன் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தினார். இந்த வார தொடக்கத்தில் ரஷ்ய ஜனாதிபதியுடனான ட்ரம்பின் தொலைபேசி அழைப்பு வாஷிங்டனுக்கும் மாஸ்கோவுக்கும் இடையே இருந்த கிட்டத்தட்ட 3 வருட தொடர்பின்மையை கலைத்தது.
உக்ரைன் போர் தொடங்கிய நாளில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் புட்டினுடன் நேரடி தொடர்புகளை நிறுத்தினார். பெலருஸ் மற்றும் ஹங்கேரி தவிர்ந்த மீதி ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுடனும் புட்டின் நேரடி தொடர்புகளை முறித்துக் கொண்டார். ஐரோப்பிய வான்பகுதி ரஷ்ய விமானங்களுக்காக முழுமையாக மூடப்பட்டது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் வரும் நாட்களில் சவுதி அரேபியாவில் ரஷ்யா மற்றும் உக்ரைனிய பேச்சுவார்த்தையாளர்களுடன் சமாதான பேச்சுக்களை தொடங்குவார்கள் என்று ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறிய அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் மைக்கேல் மெக்கால், சவுதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க செலன்ஸ்கிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்பதாக அவர் புரிந்து கொண்டதாக தெரிவித்தார். இது ட்ரம்ப், புட்டின் மற்றும் உக்ரைன் ஜனாதிபதி நேரடியாக பேசி இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது என்றும் தெரிவித்தார். ஆனால் இந்த விஷயம் தொடர்பாக அந்த மூன்று தரப்புமே அதிகாரப்பூர்வமாக எந்த உறுதிப்படுத்தலையும் செய்யவில்லை. ஒரு நாள் முன்னதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் ஐரோப்பிய நாடுகளின் மீது கடுமையான தாக்குதலை தொடங்கினார். ஐரோப்பிய கண்டம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ரஷ்யா மற்றும் சீனாவில் இருந்து வரவில்லை, மாறாக ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளிருந்து வந்தது என்று கூறினார். மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டில் ஒரு உரையில் ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை வழங்குவதற்கு பெரிய அளவில் முன்னேற வேண்டும் என்ற ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கையினை அவர் மீண்டும் கூறினார். பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பாதுகாப்புக்காக அதிக செலவு செய்ய வேண்டும் என்றும், உக்ரைனில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் ஐரோப்பா இருத்தலியல் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது என்றும் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, உக்ரைனிலிருந்து புட்டின் வெளியேற மாட்டார் என்றும் 23 நேட்டோ நாடுகள் இப்போது தங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தபட்சம் 2% பாதுகாப்புக்கு செலவிடுகின்றன என்றும், நாம் அனைவரும் அதைவிட மேலே செல்ல வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறினார். ஐரோப்பிய நாடுகள் டொனால்ட் ட்ரம்பிலிருந்து விலகி நிற்கின்றன என்பது மிக தெளிவாக தெரிகிறது.